ஆண்டவர் 8வது மாதத்துல ஆண்டவர் கொடுக்கின்றவர். அது முன்னாடி ஒரு நாளைக்கு சொல்லியிருந்தாங்க, ஸ்டேண்டர்ட் தேவை எனக்கு. இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகிட்டு வந்து ஸ்டேண்டர்டில் பேசுவோம், வாய்ஸ் கேட்குற இடத்துல நிறைய தேவைகள் கேட்க எனக்கு வந்து எவ்வளோ ரூபாய் கொடுப்போன்றீங்க, எனக்கு தரல. இறைவனுக்கு செய்யுங்க. வாசிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டும். யாரும் அவர்கள்? உன்னை புறம்பேசுகின்றவர்கள், உனக்கு விரோதமாய் செயல்படுகின்றவர்கள், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க 7 மாசம் ஓடி போயிட்டாங்க. 8வது மாசம் நான் ஆண்டவர் சொல்றேன், நீ யாரை பார்த்து பயப்படாது. 8ஆம் மாசம் ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றார், ஆசீர்வாதமா சொல்றார். யார் உன்னை ஏராளமான வார்த்தைகளை பேசி உன்னை அழிக்கணும், நிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பத்தி பயந்துருக்கிற பத்தியா? எப்ப பற்றிப்பட்ட போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டும். 8ஆம் மாசம் ஆண்டு சொல்றாரு, சொல்லாமா? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் ஒரு பாட்டும் ப்ராமிஸா சொல்றேன், புல்பிட்னு சொல்றேன், செலக்ட் பண்ணவங்க பார்க்குவேன். இந்த பிரசங்க வந்து நைட் நம்ம பாட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்குள்ள என் கூடவே இருந்தோம் பாட்டு பாடினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். சொல்லமா? தைரியமா பக்கத்தாடி பார்த்து உன்னை காத்து சொல்லுவீங்களா? பக்கத்துல தைரியமா சொல்லுங்க. 8வது மாசத்துல சொல்லுங்க, 8வது மாசத்துல உன்னை காக்கும்படிக்கு கடவுள் உன்னோட கூட இருக்கிறார். ஜான்சி யூனிஃபார்ம் போட்டு வந்து மாட்டேன்னு சாமி பக்கத்துல பாருன்னு சொன்னாங்க. அந்த அக்காவை பார்த்து, இதை பக்தியை பார்த்து, அத்தை அந்த மகளை பார்த்து உன்னை காக்கும்படிக்கு இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் மாதிரி. அப்பா எல்லாம் என்ன பார்த்து பார்க்கறதே கடவுளை நான் சொல்றேன், கடவுளை நினைச்சுக்கோ அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுங்க. எங்க உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை காக்கும்படிக்கு இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். சுத்தமா ஆரம்பரியான பார்க்க பக்கத்துல நீ பார்க்க உன்னை காக்க இயேசு இருக்கிறார். பயப்படாது. யார் என்ன சொல்ல பயப்படாது. வெல்லுவதற்கு யாருமே கிடையாது, மேற்கொண்ட சக்தி எதுவுமே கிடையாது. இயேசு உன்னோடு இருக்கிறார். 1ஆம் மாசத்துல 1வது தேதியில 8வது வசனத்துல கடவுள் இதே நேரம் சொல்றார். எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டதான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த நிகழ்வு எந்த அடிப்படையிலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி 3 விதமான 8 பத்தி பேச போறாங்க. வாட்ஸ்அப் படம் நிறைய பேர் பார்த்துக்கோங்க. 8 மாசம் வாழ குறிச்சிக்கோ, எந்த 8 இருக்க போற தெரிஞ்சுக்கோ. எண்களில சிறந்த எண் என்ன அப்படின்னு சொன்னா 8 தான். நிறைய பேர் 9 பார்ப்பான். நடக்கிற 9 சொல்லல, 9ஆம் நம்பர் நிறைய பேர் என்ன பண்ண துட்டு வாங்குறாங்க. அது ராசியான எண். 6 9. 1 வந்து மேல இருந்து இழுத்தா கீழே வரும், 2 மேல இருந்து போட்டு கீழே வரும், 3 மேல இருந்து போட்டு கீழே வரும், 8 மட்டும் மேல தொடங்கி மேல போகும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா நம்பரும் மேல தொடங்கி கீழே நின்றோம், அது கீழே. 8 மட்டும் மேல தொடங்கி மேலே போகும். நீங்க 8வது மாசத்துல மேலே ஏற போறீங்க. என்ன ஆசிரியர் கடந்து தரப்போறாரு, வெளியே சொல்லலாமா? அதனால அவன் சினிமாக்காரன் எழுதுமா 8 ஆமா எஸ் முதலாம் 8 வயசுல வந்து நல்ல ஞானம் வரணும். 8 வயசுல இயேசுநாதர் வந்து விருதுசேதனம் பண்ணப்பட்டார். 8 என்கின்ற எண் திருமறையில் அதிகமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால 3 8 பத்தி பேசணும். நாம மணி இப்படி 6 ஆகி போச்சு, 6 5 ஆகி போச்சு. நான் எப்படி பேசுறேன்? பிரசங்கத்துக்கு முடிக்காம நான் போற மாதிரி கிடையாது. என்ன சொல்றீங்க? பள்ளிக்கூடம் போனையா நான் முடிச்சேன். இதெல்லாம் மைண்டா எடுக்கலாம். வீடியோ பள்ளிக்கூடம் போன இதெல்லாம் எடுக்கலாம். பிரசங்கத்தை விட்டுருவாங்க. அன்பிற்குரியவர்களே, நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எவ்வகையில என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது 8 நபரால் மாற்று உருவாக்கும். உலகத்தின் வாழ்வாதாரத்திலே ஆண்டவராகிய கடவுள் 8 என்கின்ற எண்ணின் அடிப்படையில அது நபராக ஆண்டவர் கொண்டு வந்து அந்த 8 நபருடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு மாற்று உலகத்தை கடவுள் ஏற்படுத்துகிறார். எவற்றில என்று சொல்லி பார்க்கும் பொழுது
1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வாசகத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3:20 வாசிக்கும் பொழுது அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆய்வு பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமை போனவைகள் உலகம் வந்து நல்வாழ்வை அடையணும், பாவத்துல இருக்கின்ற உலகம் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும், பாவிகள் எல்லாம் இயேசு கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நினைத்தார். மனிதர்கள் மாறுவதாய் தெரியவில்லை. ஆகவே இந்த உலகத்தை அழிப்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் மழையை வந்து வரிசை பண்ணினார், மழையை கொடுத்தார். இந்த மழையை கொடுத்து எச்சரிப்பை பரிசுத்தமாகிய நீதிமானாகிய ஆண்டவரால் காக்கப்படுகின்ற குடும்பத்தின் தலைவனாகிய நோவாவை கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார். இந்த உலகத்தில் நோவாவை கடவுள் தெரிந்து கொண்டு நோவாவோடு கடவுள் பேசுறார். நீ கொப்பேர் மரம் என்கிற ஒரு மரத்தை எடுத்துக்கொள், அதிலே வந்து ஒரு பேழை ஏற்படுத்து, அதில் ஒரு கப்பலை ஏற்படுத்து, அதிலே உன்னுடைய குடும்பம் ஜீவ சந்துக்கள் யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கின்ற எல்லாரும் அழை, எல்லாரும் கூப்பிடு, எல்லாரும் பேழைக்குள்ள வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? நான் உலகத்தை அழிக்க போறேன். உனக்கு யாரெல்லாம் கீழ்படுறாங்களோ அவனை காப்பாற்ற போறேன். இது மாதிரி தான் மேடை போட்டு கத்துறாரு. யாரு? நோவா. ஒவ்வொரு கத்துற, வாங்க உலகம் அழிய போகுது, பாவத்துல போயிடாதீங்க, மழை வர போகுது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் நோவா. எந்த மனுஷனும் கீழ்ப்படியில பேழையை உண்டு பண்ணுங்க. பேழையில வந்து போகின்ற நபர்கள் யாருன்னு சொன்னா நோவாவும் நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய 3 பிள்ளைகளும் நோவாவுடைய 3 மருமகள்களும். அப்போ 1 வந்து யாரு? நோவா. பிளஸ் 1 யாரு? 1 + 1 இப்படி சொல்றது. 1 + 1 + 3 + 3 = 8. கணக்கு சொல்லிட்டு 1 + 1 வந்து யாரு? நோவாவும் மனைவியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து +3 ஆவாங்க. +3 வந்து மருமகள். இப்ப என்ன இருக்கு? இப்போ என்ன இருக்கு? என்ன இல்லை? நோவா 1, மனைவி 2, பிள்ளைகள் 3, மருமகள் 3. இப்ப அந்த குடும்பத்துல என்ன இருக்கு? வாழ்ந்து நான் சொல்லிட்டு போய் ஏன் மாறல இருக்கிற திருத்து பார்க்க வந்தாங்க. நீ பயந்து நடனம் பண்ண முடியும், இதுதான் உருவப்படுது. என்ன சுபாவத்தை மாற்றி முடியுது? பிள்ளைகள் இல்லை, 8 நபர்கள் மாத்திரம் மனைவி கீழ்ப்படிந்தார். யாருக்கு? அதான் என்ன பண்ணுங்க படிமா வீட்டுக்காரங்க மட்டும் விட்டுட்டு மற்றவங்களுக்கு கீழ்ப்படிக்கும். கராட்டுக்கார இங்க வாங்க, பூக்கார போறாரு, கூப்பிட்டு அவரு பூக்கார போறாரு, கூப்பிடு அவரு. வீட்டுக்கார கத்த சொல்றாங்க, வாங்க கூட்டுக்கார. ரோட்ல போற பூக்கார, கருவாட்டுக்கார, கத்திரிக்கார, மீன்கார அவரு. இவரு நம்ம சொல்லி கொடுத்தோம். உதாரணத்துக்கு வந்து இத்தனை வருஷம் கிடையாது, எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயிட்ட? அது தெரிஞ்ச உங்ககிட்ட மாறணும். போன்ல நம்ம போயிட்டு போன் பேசுறாங்க, ஏங்க சாப்பிட்டீங்களாங்க, எங்க இருக்கிறீங்க? நம்ம பேசுறது சரி, அனுபவம் வந்துச்சு, மரியாதை கட்டுவோம். சொன்ன வீட்டுல இருக்கும் கார் பண்ணி போன் கொடுக்குறேன், போன் கொடுத்துட்டு வேங்க மரியாதை ஏற்க போன் கொடுத்து கூப்பிடுறாங்க. என்னதான் கூப்பிடுது? நாங்க பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவோம். நான் கணக்கு கூப்பிடுறாங்க, நம்ம பாப்பா பாப்பா. இந்த கணவராகிய நோவாவுக்கு தன் மனைவி கொடுத்தார். அவர் அழைத்த இடத்திற்கு மனைவி போனார். கல்யாணத்துக்கு வந்து உங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் சீக்கிரம் கிளம்பு, வேலை விட்டு பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்து வீட்டுக்காரருக்கு ஆர்டர் போடுறோம். யாருக்கு? அண்ணன் வீட்டு பையன் கல்யாணம் தான். எங்க அண்ணன் வீட்டு பையன் கல்யாணம் நடக்குமே, ஏங்க லேசா தலைவலி, லேசா ஆரம்பிக்கும், லேசா தலைவலிக்குது அப்படின்னா பரவாயில்ல, லேசா தீ ஒன்று கொடுக்குடி தலைமை போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லுவாங்க, நம்ம இதை தொட்டு பாரு, என்ன இவ்வளவு நாள் தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது, கொடுக்காதுக்கு
என் அண்ணன் மட்டும் என் தம்பி விட்டு பையன் கல்யாணத்துக்கு வரணும்னா என்ன ஆகுது? தொட்டு பாரு, எனக்கு தான் வர மாதிரி இல்லை. கணவன் போகின்ற இடத்துல மனைவி இருக்க வேண்டும். நீ என்னைக்கு திருமணம் ஆச்சோ அன்னைக்கே யார் நீ? இந்த வீட்டு சொந்தக்காரி, அந்த வீட்டு மறந்துடணும். ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுவார், திருமணம் ஆன உடனேயே நீ என்ன பண்ணணும்? உன் தாய் தந்தையை விட்டு பிரிந்து கணவனோட இசைந்திருப்பார். இருக்கிறாங்களா? ஒன்றிய ஒரு பைக்கு தட்டிக்கணுமா? நம்ம ஒரு தட்டிக்கணும் வரமாட்டோம். சீரியல் கூப்பிடுறோம், நல்லா போதும், அருமையாக உட்கார்றதுக்கு சீரியல் போகுது, கொடுக்கறதுக்கு வாங்க கூட வரமாட்டோம். நீ கொடு. கணவன் எங்க இருக்கிறார்களோ அங்க மனைவி இருக்கணும். அதே போல மனைவி எங்க இருக்கின்றார்களோ அங்க கணவன் இருக்கணும். அதனால அழைக்கப்பட்ட நோவாவிடத்தில் அவர் மனைவி இருந்தார், அழைத்த நோவாவோடு மனைவி இருந்தார். ராமன் சொல்லாம அது மாத்திரம் கிடையாது. நான் அடிக்கடி குடும்பம் வாங்க கோயிலுக்கு குடும்பம் வாங்கன்னு சொல்றேன். கணவன் மனைவியாக நோவாவும் அவருடைய தொழிலாளர் இருக்கின்ற இடத்துல அவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள். சொல்லாமா? யார் இருந்தா? நீ பயங்கரமான ஆசீர்வாதத்தை எடுக்கிற அந்த மாசத்துல வராதவங்கள சொல்றேன். நான் சொல்றேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகுது இந்த மாசத்துல. உங்களுக்கு முன்பை இருக்கு சத்தியம் கிடையாது. பிள்ளைகள் இருந்தார்கள் கூட, பிள்ளைகள் இருப்பது மாத்திரம் கிடையாது. மாமனாருக்கு கோச்சுக்கு மருமகன் என்ன பண்றோம்? நீ போ அப்படின்னு நினைச்சுக்கோ. நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட இருக்க மாட்டேன். மோசமானது என் மாமியார் அம்மா கூட நீயே போன அமைச்சிடும் மருமகன். ஆனா மருமகளும் அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டார்கள். சொல்லாமா? குடும்ப உறவை கடவுளை நேசிக்கிறார்களா? கணவன் மனைவியுடைய உறவை நேசிக்கிறார். பிள்ளைகளோடு பெற்றோர்கள் இருப்பதை கடவுள் நேசிக்கிறார். குடும்பத்தோடு மருமகர்கள் இணைந்திருப்பதை கடவுள் நேசிக்கிறார். ஆகவே அந்த குடும்பம் மாத்திரம் நோவாவின் வார்த்தை கீழ்ப்படுத்தி பேட்டிக்குள்ளே போனது. அங்க 8 பேர். இது நான் தலைப்புல போட்டிருந்து 8 நபரால் மறு உலகம். இன்னைக்கு இந்த நோவா பேழையில் 8 பேர் உள்ள பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? மழையினால் அழிக்கப்பட்டார்கள். இப்ப நான் சொல்ற வார்த்தை கரெக்டா இல்லையா? என்ன சொல்றது? முன்னாடி நான் 8வது மாசத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களா? யார் வராதவர்கள் ஆசீர்வாதத்தை இழக்கின்றார்கள், வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். பெரிய ரகசியம் ஈஸியா நான் சொல்றேன். நோவாவின் வார்த்தை கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் மழையினாலே வெள்ளத்திலே அடித்து போனார்கள். ஆனால் 8 நபர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். சொல்லலாமா? அது 8 பேர் யார்? நோவா, அவன் மனைவி, 3 பிள்ளைகள், 3 மனைவிகள். இந்த நிகழ்வில ஆதியாகம புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய ரைட். உங்களுக்கு சந்தேகம் வந்து பேர்கள் போட்டாங்க இடத்துல. இவர்கள் எல்லாம் அந்த பேடையில கீழ்ப்படுத்தலோடு காக்கப்பட்டார்கள். இவர்கள் காக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? எல்லாரும் காக்கப்படுறாங்க தான். இவங்க ஏன் காக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, 2 பேருக்கு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். 2 பேருக்கு 2:5 வாசிக்கும் பொழுது, ஏன் இந்த குடும்பம் காக்கப்பட்டது, ஏன் இவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார்கள்? வாசிக்கலாம். 2:5 2 பேர் நான் இதுக்கு தலைப்பு கொடுத்தேன், 8 நபரால் ஒரு உலகம். பூர்வ உலகத்தையும் ஆமா, இவங்க ஏன் காக்கப்பட்டாங்க தெரியுமா? நோவாவின் குடும்பம் ஏன் காக்கப்பட்டது? ரசினா லிசன், என்ன பாருங்க. நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது காரணம் நீதியை குறித்து போதித்தான். ஒரு அலையா சொல்லலாமா? ஒரு அமேன் சொல்லலாமா? நீதி இன்னைக்கு என்ன பேசுறோமா? நீதியின்படி வாழறோமா? காக்கப்பட்டது காரணம் நோவா நீதியை போதித்தார். ஆகவே நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. ஆதியாகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, இவர் காக்கப்பட்டார் என்பதற்கு மிக அழகான அடையாளத்தை 2 பேர் எழுதினாலும் அப்போஸ்தலனாகிய பவுல்
6 9 1-2 வாசிக்கும் பொழுது நோவாவையும் அவருடைய குமாரனையும் என்ன பண்ணாரு கடவுள்? இனி நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருன்னா எத்தனை பேருக்கு ஜெயமல வார்த்தை சொல்ல போறீங்க? 8வது மாதம் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மாதம். சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நீதியை போதித்தனால அவன் காக்கப்பட்டான். 2வது நோவா ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் மாத்திரம் கிடையாது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 9:7-8 வாசிக்கும் பொழுது பாஸ்டர் வாசிங்க, அதனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? நீங்கள் பலுகி பெருகி இதுக்கு அடுத்து வருகின்ற சந்ததி யாரால? யாரால? நோவா மாத்திரம் அந்த பேழையில போன அப்படின்னா இனி மறு உலகம் கிடையாது. அதான் இங்க சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 உங்களுடைய பின் சந்ததியை நான் விருத்திக்க பண்ணுவேன். இல்லையா சொல்லுமா? உன் சந்ததியோடு யாரும் அழிந்து போவதே கிடையாது. நிறைய பேர் கிராமத்துல பாப்பீங்க, நீங்க அவ குடும்பமே இல்லாம போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த வாழ்வதற்கு உனக்கு எனக்கு கிடையாது. சந்ததி பெருக செய்யப்படுறார். இது நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புகின்ற வாழ்வாதாரத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் காக்கப்படுகிற நிகழ்வு நோவா கொடுத்தார். அதனால ஆண்டவர் சமூகத்துல அவர் தான் எனக்கு, வேற யாரும் கிடையாது. சொல்லுவீங்களா? அவர் தான் எனக்கு, வேற யாருமே கிடையாது. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. திட்டம் போட்டு மிரட்டிட அவனுக்கு எண்ணி விடாத. கட்டு போட்டு மறுக்கலான கனவு காணாத. முட்டி போட்டு ஜெபிச்சானா நீ முழுக்க காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபிச்சானா நீ முழுக்க காட்டி ஓடிடுவ. ஆடவன் தெரியாத தலைவனாக அவன் கீழ உயரம் தெரியாம மாட்டிக் கொண்டாங்க. அவன் ஆடவன் தெரியாம தலைவிடாத, அவன் கீழ உயரம் தெரியாம மாட்டிக் கொண்டாங்க. அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். சொல்லுங்க, அவன் வெட்ட சொல்லுங்க. அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். நீதிமான் ஆண்டவரால் காக்கப்பட்டான். யாரு? நீ உங்களை டிஸ்டர்ப் பண்ணா அவன் கேட்டான். உங்களை என்னைக்கு நசுன்னு நினைக்கிறானோ நீ போயிடுவ. மூட்டு பூச்சியா பெட்ல இருக்குங்க, ஒன்னு நசுனா போதும் நெருங்கிடும். அப்படியே கிறிஸ்தவன் என்பவன் மூட்டு பூச்சி மாதிரி. அவனை தொட்ட நீ கெட்ட. பைபிள் அழிக்கணும்னு சொன்னான், வேதம் அழியவில்லை. அழிக்கணும்னு சொன்ன அழிந்தான். சொல்றது புரியுதுங்களா? மதமாற்ற தடை சட்டம் போட்டு கிறிஸ்துவ மாறக்கூடாதுன்னு சொன்னவங்க செத்து போயிட்டாங்க. மதத்தில் வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்கிற நாமெல்லாம் உயிர்வாழ கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் யாரும் எழும்பக்கூடாது. அதுவும் பரிசுத்த நீதி உள்ள வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கு முன்பதாக உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே 8 நபரால் மறு உலகத்தை பெற்றுக் கொள்கின்ற வாழ்வை 8வது மாதத்தில் கடவுள் வாழ்க்கையில் கொடுக்கிறார். சொல்லவா? பேர் சொல்லவா? என்ன சொல்றீங்க?
8 நபரால 8ஆம் மாதத்துல மறு உலகத்தை அடைகின்ற வாழ்வத்தை கடவுள் கொடுக்கிறார். இரண்டாவது 8 வயதால் மறு அரச வாழ்வு, 8 வயதால் மறு ராஜ்யம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 22:1 வாசிக்கும் பொழுது எவ்வளவு நேரமா யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். எத்தனை வயசு? இவர் பேர் சொல்லுங்க, பச்சை பேர் இப்போ யோசியா. யோசுவா கிடையாது, யோசியா. யோசியா ராஜா. இவர் அரசராக மாற்றப்படும் பொழுது எத்தனை வயசு? நீ என்ன பண்ணுறீங்க பையா? எத்தனை பேரு சொல்றேன்? 8 வயதிலே கடவுள் யோசியாவை அரசராக கர்த்தர் கொண்டு வருகிறார். சின்ன பிள்ளைகள் அசால்ட்டா நினைக்காதீங்க. உன் பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வதாக இருக்கிறார். 8 வயதுல அரசரான பிறகு அது வந்து 31 வருஷம் என்ன பண்றாரு இவரு? அரசாட்சி செய்யறாரு. 5 வருஷம் அரசாடுறாங்க. அதுக்கப்புறம் வளர்க்க முடியல. செக்ரட்டரி இருக்கிறாரு. இப்போ அது அடுத்து வந்து பல அவப்பேர்கள் வர முடியல. நான் சொல்றது புரியுதுங்களா? அவனா அப்பா நம்ம பண்ணி 31 ஆண்டுகள் யோசியா சின்ன வயசுல அரச வாழ்வை பெற்றுக் கொண்டு 31 ஆண்டுகளாக அரசாட்சி செய்தான். அவனுடைய அரசாட்சிக்கு பிறகு வேற யாரும் வந்து உள்ள வந்து அரசாட்சி செய்யல. அவன் பிள்ளையே மறுபடியும் ராஜாவாக மாற்றப்பட்டான். முதலாவது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 22:5 வாசிக்கும் பொழுது அரசாட்சி செய்யும் பொழுது இவர் செய்த 4 நிகழ்வுகளை மாத்திரம் 3 நிகழ்வுகளை மாத்திரம் சொல்லிக் கொடுத்து இந்த தலைப்பை நான் முடிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். 22:5 வசனத்தை யோசியா ராஜாவான பிறகு இப்போ யோசியா அரசாட்சி செய்கின்ற வருடத்துல கர்த்தருடைய ஆலயம் ராஜாவின் கரங்களில் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? உங்ககிட்ட கொடுக்கப்பட்டது. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டது. என்கிட்ட கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பின் ஆலயத்தை என்ன செய்யறார் யோசியா ராஜா அப்படின்னு சொன்னா பழுது பார்க்க தொடங்கினார். என்ன பண்ணாரு? எல்லா வேலையும் சீர்படுத்தினார். சேதி கட்டினார், ஒயிட் வாஷ் பண்ணார், எலக்ட்ரிக்கல் புதுசா பண்ணார். பார்க்கப்பட்டதா? உள்ளுக்குள்ள கொடுங்கினார், சாணியில் கூட வாங்கினார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாவற்றையும் சரி செய்கின்ற ஆலயத்தை பழுது பார்க்கின்ற ஒரு வேலை யோசியாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஊழியராவுக்கு வந்து நியமித்தார். என்ன பண்றது தெரியுமா? இதை வேற போற கடவுளை பாட்டு பாடுறது போய் செய்தி போகணும் பண்ணணும் இஷ்டமா இருந்துட்டு இல்ல போகும்போது சண்டை போட்டு ஒரு மாதிரி போய் இது வந்து யோசியா ராஜாவான போது தேவாலயம் கரங்கள் கொடுக்கப்பட்டது. தேவாலயத்தை பழுது பார்த்து சீர்திருத்தம் செய்தார். 23வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 1:2 வாசிக்கும் பொழுது யோசியா ராஜாவாக இருக்கும் என்ன செய்தாராம்? வாசிக்கலாம். 23:1-2 நல்லா தெரிஞ்சீங்க. அடுத்த வேலை சீர்திருத்த திருப்பணிகளை செய்துட்டு எல்லாரையும் ஒன்றாக கூட்டுகின்றார். ஒரு நல்லையா சொல்லலாமா? ராஜாவோட வேலை என்ன? அரசாட்சியின் வேலை என்ன? எல்லாரும் ஒன்றா கூப்பிடணும். எல்லாம் விடனா யாரா விடனா பிசி மெம்பர் வரவே மாட்டாங்க. சுத்தமா எதுக்குமே விடனா கோயிலுக்கு அறவேலை பரவாயில்ல செய்யறவங்க விடனா யோசித்து பாரு. எல்லாவற்றுக்கும் வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் தொலைபேசியிலும் உன்னை அழைக்கிறேன். இதுதான் பழுது பார்க்கக்கூடிய ஆலய பழுது பார்க்க வேலை. இது எல்லாரும் அழைத்தான், எல்லாரும் கூடினார்கள். சொல்லுவாங்க எல்லாரும் அழைத்தான், எல்லாரும் கூடினார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய நிகழ்வு இந்த நோட்டீஸ்ல பார்க்க போறீங்க. நோட்டீஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஆண்டு விழாவுக்கு வந்து போட்டு பெரியவான சகோதரி பேரு பொருளாளர் பேரு பேர் மட்டும் போடுவாங்க. ஒரு ஆண்டு விழா அப்படின்னு சொன்னா அதுல பொறுப்புல யாரெல்லாம் ஒரு வருடமாய் செயல்படுகின்றார்களோ எல்லாரும் பொறுப்படுத்திருக்கிறேன்.
எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆள் விடாம பண்ணியிருக்கோம். ஆனா நான் மாத்திரம் இறைவன் பண்றேன். எல்லாரும் அழைத்தார், எல்லாரும் ஒன்று கூடினார்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்றோம் புரிஞ்சுக்க முதல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு மனப்பான்மை வரணும். எத்தனையோ பேசுறவங்க கூட நீ எல்லாத்தையும் செய்யற ஒன்னா கூட்டு எல்லாரையும் ஒன்னா இருக்க சரியா? நீ மட்டும் இருக்கு நினைக்கிறேன், நீ மட்டும் கோயில் வளர்ந்து நினைக்கிறேன், நீ மட்டுமே எல்லாரோட எல்லாருக்கும் நினைக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லா சக மனிதர்களையும் ஒன்றாக இணைப்பு தேவாலயத்தில் வளர வைக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னும் ஒரு வருஷம் இன்னைக்கு இருக்கும் நாங்கள் செத்து போயிடலாம், அதுக்கு வார்த்தை இல்லை. இடங்கள் அப்படி இருக்கிறது, மனிதன் இல்லை. என்னது 5 போற பொருளுக்கு போயிட்டு திருட போயிடாங்க. லாபம் இருக்கா? லாபம் இருக்கிற வேலையை தான் தேடுவோம். இப்ப வேலை பொருள் அப்படி இப்ப செயல் இப்ப பீசி ஒன்றும் தூக்கி போட ஏசி நான் அப்பா நினைக்கிட்டோம் அவர் கொடுப்பார். எல்லாரும் ஒன்றிணைக்கின்ற ஒரு மனப்பான்மை எனக்கு வேண்டும். 8ஆம் வயதில் அரசாட்சி பெற்ற யோசியா ராஜா எல்லாரும் ஒன்று கூட்டினார். 3ஆவதாக 2 ராஜாக்கள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒன்று கூட்டி எல்லாரும் ஒன்றாக உட்படுகின்ற 3ஆம் வசனம் பண்ணி முடியுமா? படிச்சு முடியுமா? ராஜா அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கை வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியை உடன்படிக்கை பண்ணினார். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கை உட்பட்டார்கள். கையில் கண்டுங்க. யோசியா ராஜா எல்லாம் ஒன்றிணைப்பு மாத்திரம் கிடையாது, முழு இதயத்தோட கடவுளை நீங்க தொழுது கொள்ளுங்க. என்கிற ராமலின் துணியை சத்தத்தை வந்து சொன்னாரு. ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாம் உட்பட்டாங்க. சொன்ன வார்த்தையில் என்ன பண்ணாங்க? எல்லாரும் எத்தனை பேர் உட்படுறோம்? ஆனா அவர் அர்த்தம் பேசுவார். அப்படியே யார் பேசுறா? நம்ம அவ்வளவு க்ளோஸா இருப்பாரு. இத்தனை வருஷம் முன்னாடி சாட்சி இல்ல, 8 வருஷம் 40 நாள் கருத்து வந்து விதிர்த்தன புதிய மாற்றத்தை உண்டாக்குகின்ற கடவுள் மூலம் இருக்கிறார். 8ஆவது மாசம் புதிய ஒரு மாற்றம். 8 வயதால் மறு ராஜ்யத்தை உருவாக்குகின்றார். 8 வயதால் மறு வாழ்வை ஏற்படுத்துகின்றார் யோசியா ராஜா. ஆகவே இது கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா 2 ராஜாக்கள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நான் வாசிக்கிற 2 ராஜாக்கள் 23-30 வாசிகள் எடுத்துக்கோங்க. என்னமா அவருடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அல்லேலூயா. என்ன நடக்குது? என்ன நடக்குது? யோசியா செத்து போறார், மாட்டு முடிஞ்சு போகுது. அந்த ஸ்தானத்துல யாரெல்லாம் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ, அங்கீகரித்தார்களோ, உட்பட்டார்களோ, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து யோசியாவின் மகனாகி யோவாகாசை கொண்டு வந்து ராஜாவுக்கு அபிஷேகம் பண்றாங்க. 31 வருஷம் எப்படி ஆட்சி செய்யலன்னா இவரே ஒரு ராஜா வச்சிருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் என்ன செக்ரட்டரி மாத்த ஆசைப்படுறேன்? நல்லதான் பண்ணிக்க முடியும். நீ என்ன வரதுக்கு ஆசைப்படுற? பேராயத்தில் மட்டும் தெரிஞ்சு ஊழித்து செய்யணும்னாங்க உனக்கு ஒண்ணுமே தெரியாது. செய்யணும் ஒன்று விடு, செய்யவும் மாட்டேற, சாப்பிட மாட்டேன் விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று அந்த பிராணி பேரை சொல்ல ஆசைப்படுறேன். உனக்கு செய்யவே தெரியல, நீ இதுல வந்து அதை வந்து சொல்லிக்கிறீங்க. வந்து என்ன பண்ண போற? எங்க வந்து தான் சொல்றேன். யோசியா ராஜா மரித்த பிறகு, அவனுடைய பதவி காலம் முடிந்த பிறகு பிள்ளை அபிஷேகிக்கப்பட்டான். இதுதான் 8வது மாதத்துல 8வது வயதுல ராஜாவாய் மாற்றப்பட்ட குடும்பத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். முதல்ல என்ன சொன்ன? 8 நபரால் மாற்று உலகத்தை உருவாக்குகிற 8வது மாதத்தின் ஆசீர்வாதம். 8 நபரால் 8 வயதா ஆண்டவர் அரசாட்சியை கொடுக்கின்றார். ஒரு அழகியா சொல்லலாமா? 3வது 8 வருடத்தால் மறுவாழ்வு. 8 வருடத்தால்
மறுவாழ்வு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 9:33 8 வருஷமாய் கட்டிலின் மேல் 8 வருஷமா கட்டிலின் மேல் திமிர்வாதமாக இருந்த வாசிங்க. ஐனே என்கிறதான ஒரு மனுஷன் கண்டான். பேதுரு அவனை பார்த்து ஐனியாவே இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவனை எழுந்து அன்பிற்குரியவர்களே 8 வருஷமா படுத்திருக்கிறான். நோய்வாய்ப்பட்டு அதுக்கு பேரு திமிர் வாதம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா திமிர் பிடிச்சி காரியங்களை செய்யறதுனால வாதம் வந்துச்சுன்னா. இப்ப நம்ம எல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து நீங்க வந்துக்கிறோம் 1ஆம் தேதி வந்துக்கிறோம். எதுக்கு வந்துக்கிறோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வந்துக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்திலேயே சாபம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையிலேயே சாபம் இருக்குது. இந்த கோயில் கொண்டு வந்து கடைசியா ஜெபம் பண்ணி பிளஸ் பண்றாரு ஊழியர். அப்ப ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கன்னா ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பும். இந்த பாட்டை பாடணும். கடைசியா ஜனங்கள் தொடங்குவாங்க. எதற்கு நம்ம தொடங்குவாங்க? ஊழியர் தொடங்குவார். தேவ ஆசீர்வாதத்தோட அப்படின்னு தொடங்குவாங்க ஊழியர். ஜனங்க தேவ ஆசீர்வாதத்தோட எதற்கு நம்ம தொடங்குவாங்க? பாதத்தோட. எதுல தேவ ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன் தொடங்குறேன் நான். தேவ படகம் இருப்பாங்க. நீ எதற்கு நம்ம தொடங்குவாங்க? சபையாரே பாதத்தோட கூடி இருக்கணும். ஆசீர்வாதம் என்னது? ஆசீர் என்பதாக இருக்கின்றது. இந்த ஆசீரை விட்டு அதிலே பாதமும் அடைகிறது. ஆசீர்வாதம் என்ன இருக்குது? திமிர் வாதம். அதனால ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முடிவு சொல்ல புரியுதுங்களா? அதனால இந்த 8 வயதுல திமிர் வாதம் எங்கள் நோயிலை பிடிப்பட்டு 8 ஆண்டுகளாய் படுத்துக் கொண்டிருக்கின்றான். இல்லையா? 8 வருடமாய் படுத்துக் கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்து பேதுரு சொல்றாரு, ஐனாவே நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடு. இவ்வளவு நாட்களா வந்து 7 வருஷமா உன்னை யாராவது தூக்கி விட்டு இருந்தாங்க, யாராவது குணப்பாட்டு இருந்தாங்க, யாராவது சாப்பாடு போட்டு இருந்தாங்க, யாராவது தூக்கி போய் உன்னை என்ன பண்ண விட்டு இருந்தாங்க. 8வது வருடத்துல நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எழுந்து நடு. நீயே உன் படுக்கை எடுத்துக்கொள், நீயே உன் வேலையை செய்து கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் என்ன வேலை செய்ய கூட இடுப்பு நோவுது, இது நோவுது, அது நோவுது, கால் நோவுது. உனக்கு இன்னும் மற்றவங்க வேலை செய்வது கிடையாது. நீயே உன் வேலை செய்து போற. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை 8வது மாதத்துல வருடத்தின் நாட்களில் கடவுளை அபிஷேகிக்கின்றார். புஷ்பராஜ் நம்பரையா? எத்தனை நம்பர்? நீ உண்மையோட மனசு நம்பரையா? சொல்ற சத்தியத்தை நம்பரையா? இல்ல என்னால முடியலமா சுத்த கேட்கலாமா, என்னால முடியலமா சோறு எடுத்தோம் இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு மொத்தம். இனி நான் சொல்றேன், இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டா நீயும் போய் தனிமொழி முடிய போற, நீயும் போய் சாப்பிட சாப்பிட போற, நீயும் வேலையை நீயே செய்ய போற. வேலை வேணும் கிடையாது இல்லையாம்மா? எத்தனை பேருமா வச்சுக்க ஆத்தனார் முதற்கொண்டு மாமியார் முதற்கொண்டு அம்மா முதற்கொண்டு மொத்த வேலை செய்த வீட்டுல வந்து உன் வேலையை நீயே செய்ய போற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நீ சுகமா இருக்க போற. உன்னுடைய கால் வலிகள், கை வலிகள், உன்னுடைய உடலுக்கு விளைவினங்கள் எல்லாவற்றையும் காட்ட நீங்க போற. ஒரு ஆமென் சொல்லுமா? நீயே செய்ய போற வேலையே. ஐனியாவே எழுதும் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. நீ என்ன பண்ற? உன் வேலையை நீயே செய்துக்கோ. 8 வருடத்தில் ஆசீர்வாதங்களை இந்த மகனுக்கு கற்றுக் கொடுத்து அப்போஸ்தலர் 9:34 அவர் சொல்ற சுகத்தை கொடுத்துட்டு 9:34 படிக்கலாம். பேதுருவை பார்த்து ஐனியாவே அவன் நீயே போட்டுக்கொள் என்று சொல்லி அதை பார்த்து கர்த்தருடைய
சம்பவத்தை 35 வசனம். இத்தாலியிலோ ஆரோனிலோ குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்போ ஆண்டவர் கொடுத்த சுகத்தை பார்த்து எல்லாரும் அவனிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லாம? யாருக்கு திரும்பினாங்க? பேதுருகிட்ட திரும்பல, ஐநேயர் திரும்புறாங்க எல்லாரும். அப்ப இவன் சாட்சியோட மகனாக வாழறான். நீ சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நன்மையை பெற்றுக்கொண்டு சாட்சியுள்ள மகனா கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள மகனாக இருப்போம்னு சொன்னா உன்னிடத்துல எல்லாம் திரும்புவாங்க. நீ யோசிக்கிறியா? யாரும் என்கிட்ட வர மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, நான் ஏன் நல்ல மாட்டான், ஏன் நல்ல மாட்டான், நல்லதை செய்யல, யாரும் என்கிட்ட வர மாட்டாங்க. நான் தீமையில போனேன்னு சொன்னா எனக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நான் குடிக்காம இருந்தாலும் என் கூட தண்ணி அடிக்க எத்தனை பேர் ரவுண்டா உட்காந்துப்பாங்க. நான் சீட்டாம என் கூட நிறைய பேர் உட்காருவாங்க. நன்மையை பேசுறேன், நன்மையை பேசுறேன், அதனால யாரும் வரல. இந்த மாத கடவுள் சொல்ற நன்மை செய்கிற உனக்கு வாழ்க்கையில எல்லாரும் உன்னை பார்த்து வருவார்கள், உனக்கு திரும்புவார்கள். அல்லேலூயா. இப்படி திரும்பி வரும் பொழுது இவனை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் மிக அழகாக சொல்லுகின்ற வார்த்தை, 8வது வருடத்தின் ஆசீர்வாதங்கள் மறுவாழ்வை கொடுத்த இந்த நிகழ்வில யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லப்படுகின்ற காரியங்கள் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாமே. யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமா அவர்களுடைய இருந்தார், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, இது என்னைக்கு, இது என்னைக்கு, இது என்னைக்கு இதெல்லாம் சொல்லணும். நான் பர்டிகுலர் பிரசத்துல என்ன வந்து ஹைலைட் பண்ணாங்க. என்னைக்கு சொல்ற சமாதானத்தை 8 என்கின்ற எண்ணுக்கு பிறகு, நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்வு உனக்கு சமாதானம். சொல்லுங்க, புரியுதா? உனக்கு என்ன அந்த மாசத்துல இப்ப யார் சொன்னா? 8 நபரால், 8 வயதால், 8 வருடத்தால், 8 நாட்களில் தேவ சமாதானம் விடுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பிக்கப்படும் பொழுது அவர் பிறந்து விருத்த சேதனம் 8ஆம் நாளிலே செய்தார்கள். ஆமென் சொல்லாமே. 8வது மாசத்துல 8வது நாள்ல விருத்த சேதனம் இயேசு ஆண்டவர் 8வது மாதத்துல உன்னை தோல் உரித்து, உன்னை சீராக்கி, உன்னை சீர்படுத்தி, விருத்த சேதனத்துக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வெட்டுறது, அது வலிக்கும், சீர்படுத்துறது, வாழ்வுக்கு உண்டான நல்வாழ்க்கை ஏற்படுறது விருத்த சேதனம். 8வது மாசத்துல இயேசுநாதர் எப்படி 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டாரோ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை சீர்படுத்துகின்ற ஒரு நாளில, வருடத்துல, மாதத்துல வந்திருக்கிறேன். ஆகவே பேரே மக்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த 8வது மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவர் நமக்கு சமாதி கொடுக்கின்றார். இல்லை, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கின்றது, நான் எடுக்க நேரமில்லை. ஆகவே 8 நபரால் மறுவுலகம், 8 வயதால் மறு ஆட்சியும், 8 வருடத்தால் மறுவாழ்வு கொடுக்கின்ற இயேசு நம்மோடு கூட 8ஆம் மாதத்தை நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகம் நோக்கி சோமான அன்பின் ஆண்டவரை வந்து ஸ்தோத்திரம். நாளைக்கு நன்றி சுவாமி, பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. 8 நபரால எப்படி உலகம் மறுவாழ்வை பெற்றது, 8 வயதால் எப்படி ஆண்டவரே புது ராட்சியம் கட்டப்பட்டதோ, 8 வருடத்தால் எப்படி ஆண்டவரே தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்மையை பெற்றார்களோ, அப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தை 8வது மாதத்தை தருவீராக. எங்களை தாழ்த்துகின்றோம், ஒப்பு கொடுத்து கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம உட்கார்வோம்.